இப்போ சோசியல் மீடியால தான் அதிகமான தவறுகள் நடக்குதுமா. கொலையிலேருந்து, கற்பழிப்புலேருந்து எல்லாமே அதுக்குள்ள வருது. நீங்க அது நீங்க உள்ள போனீங்கன்னா, இன்னும் நெறைய இன்டீரியரா உள்ள போனீங்கன்னா, நாசமா போற பாதி பேரோட லைஃப் அதுலருந்து தான் கண்டிப்பா, ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ அத நீங்க தடுக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்? அதாவது பேசிக்கா இப்படிதான் நம்ம நாடு, இப்படிதான் அப்படிங்கிறத விட, இதெல்லாம் நம்மளோட சின்ன சின்ன விஷயமா நம்ம பார்க்குறோம். நாளும் கடந்து போற ஒரு விஷயமா பார்க்குறோம். நோ! வாழ்வியலே இவ்வளதான். இதுக்குள்ள தான் இருக்கணும். இப்படிதான் எல்லாம் வரும். ஆனா நம்ம இத தடுத்து நிறுத்தணும். தண்ணி காட்டாற்று வெள்ளம் வருதுன்னா, அணை போடுறோம் பார்த்தீங்களா? லிமிட்டெட் தானே தண்ணி விடுறோம். ஏன் அந்த ஃபோக்கஸ எல்லா விஷயத்துலயும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எல்லா விஷயத்துக்கும் எனக்கு அணை வேணும். தடுப்புங்கிற ஒரு இடத்த நீ நிறுத்து. இப்ப இந்த ஆப் வருதுன்னா, யார் வேணாலும் பண்ண முடியாதும்மா. ஒரு ரிக்வெஸ்ட் போணும். அப்ப எங்களோட இதுலருந்து இது வருது அப்டின்னா, இத தடுப்பு சட்டம் ஏன் இல்ல? இப்போ பெரிய ஒரு அதிகாரி வீட்லயோ, இல்ல ஒரு அரசியல்வாதி வீட்லயோ